சிந்த நாள் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை நம்ம பார்ப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலவேளை. பாருங்க, தெய்வத்தோட விருப்பம் என்ன? ஸோ தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆதாம் ஏவாளும் தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சுவாசத்தை அவருக்குள்ளே ஊதி இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளை கத்த சிருஷ்டித்தா இந்த முழு உலகமும் ஆதாம் ஏவாள் மூலம் தான் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமே. ஸோ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன். ஸோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில். அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும். அந்த மனுஷன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். யார் சத்தியம்? இயேசுவே சத்தியம். அல்லேலூயா. இயேசுவே சத்தியம். அப்போ இயேசு அறிகிற அறிவில் அந்த ஒவ்வொரு மனிதன் இந்த பூமியில் வளர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு வெளியேறு பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், ஏன் மனுஷன் ரட்சிக்கப்படணும்? ரட்சிப்புனா என்ன? நீங்களே சொல்லிடுங்க பாஸ்டர். ரட்சிப்புனா என்ன? ஏன் மனிதன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சர்ப்பத்தை நாம் என்ன செய்து பொய் சொல்லி வஞ்சித்து அவங்களை ஏமாற்றி விட்டது. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன தீமன் கனியை சாப்பிட வைத்து அவள் பாவம் செய்ய வைத்தது. எஸ்ஐகள் 18:4 வசனத்தின்படி பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு அந்த ஜீவன் அந்த ஆதாம் விட்டு எடுபட்டு போனது. 1 Corinthians 15:45 வசனத்தின்படி முதல் மனிதன் முந்தின ஆதாம் ஜீவாத்மா வானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ பாவம் செய்கிற ஒரு மனித ஆத்மா மரித்து போகிறது, அல்லது அந்த ஆத்மாவுக்குள்ள ஜீவன், அந்த ஆத்மாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறி விடுகிறார். அதனால் அந்த ஆத்மா மரித்து போகிறது. அதனால தான் செத்தம் அந்த பரலோகத்துக்கிட்ட கனெக்ஷன் கட்டாகி விடுறதுனால அந்த ஆத்மா இருளடைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், அவன் பேச்சு நடக்க கிரிகள் எல்லாமே இருளாக இருக்கிறது. ஸோ அப்படி இருளாக இருக்கிறதுனால தான் பாருங்கள் தீமை இந்த பூமியில் விளைகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷன் தீமை செய்கிறவனாய் மாறிவிட்டான். காரணம் என்ன? அவனுக்கு ஆத்மாவில் இருந்த அந்த தேவனுடைய ஆவியானவர், அந்த ஆத்மாவில் அந்த தேவனுடைய ஜீவன் அவனை விட்டு எடுபட்டு போனபடினாலே அவன் தீமை செய்கிற மனிதனாய் மாறிவிட்டான். அல்லது பாதி தீமை செய்வான், பாதி நன்மை செய்வான். அந்த ஜீவன் வெளியே போனவனை ஏதோ ஒரு விதத்தில் தீமை செய்வான். அந்த தீமை உள்ள மனுஷனாக மாறி விடுகிறான். இப்போ ஆண்டு மறுபடியும் பார்த்தா, ஸோ அந்த தீமையில் அந்த மனுஷன் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியது? ரட்சிக்க வேண்டியிருக்குது, மீட்டெடுக்க வேண்டியிருக்குது. அந்த ஜீவனை மறுபடியும் அவனுக்குள்ள வைத்து அவனை பரலோகத்தின் சாயலுக்கு நேராக வழிநடத்த வேண்டி இருப்பதற்காக கிறிஸ்து தான் சொந்த ரத்தத்தையே சிந்தி ஒரு மறுபடியும் அந்த மரித்த ஆத்மாக்குள்ளே ஒரு ஜீவனை வைக்கிற ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறான். பொதுவாகவே மனுஷனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அவன் எதை பார்க்குறானோ அதே போல் மாறிடுவான். எதை பார்க்குறானோ அதே போல் மாறிடும். சினிமா பார்த்தோன்னா சினிமா ஆக்டர் மாதிரியே மாறுறாங்க பாருங்கள். லேடிஸ் எல்லாம் பாருங்கள், ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை மாதிரி என்ன பண்ணுறாங்க? மாறுறாங்க. கடந்த வருஷம் ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போனோம். பக்கத்தில் காவேரி டெக்ஸ்டைலில் போனோம். எல்லா ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒன்றுமே சரியில்லை. கடைசியில் ஒரு பொம்மையில் ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதை கழட்டி எடுத்துட்டோம். அல்லேலூயா. பொம்மைக்கு மாட்டி அந்த ட்ரெஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் அதை எடுத்து அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்? அந்த பாப்பாவுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்காக கிஃப்டாக கொடுத்தோம். ஆமேன். ஸோ மனுஷனுக்கு வீக்னஸ் இருக்குது. எதோ பார்க்குறானோ அதை வாங்கணும்னு நினைக்கிறான். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்தா அது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். ஒரு நல்ல பைக்கை பார்த்தா அது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். ஒரு நல்ல காரை பார்த்தா அது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். வாலிபாசம் நல்ல பொண்ணை பார்த்தா நான் கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை. எதை பார்க்குறானோ அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் மனுஷன். ஆனால் அது ஆண்டு என்ன சொல்கிறாங்க? என்னப்பா கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா கிறிஸ்துவ சாயல் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அத்தனை பேர் கர்த்தரை நோக்கி பாருங்கள், பூமியில் எல்லாம் எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். நம்ம பார்க்க வேண்டியது நம்ம சிருஷ்டித்த தெய்வத்தை, நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவரை, கல்வாரி சொல்லி நமக்கு ரத்தம் சிந்தின கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்க பொழுது நாம் பிழைத்து கொள்ளுகிறோம், நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம், நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி செய்தி என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவன் அறிகிற அறிவை அடைந்து நம்ம பூர்ணப்பட வேண்டும், ஆஸ்வதிக்கப்படும். அதுதான் தெய்வத்துடைய விருப்பம். இப்போ 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு 1008 விருப்பம் இருக்குது. ஜோயலுக்கும் ஜாய்ஸ்க்கும் நிறைய விருப்பம் இருக்குது. பட் எனக்கு என்ன விருப்பம்னா, என் பிள்ளைங்க நல்ல ஒரு ஊழியக்காரனாக மாறணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தகப்படைய விருப்பம். என்ன காட்டில் இன்னும் 10 மடங்கு 100 மடங்காக பிள்ளைங்க நல்ல ஊழியம் செய்யணும் அப்படின்னு என்னோட விருப்பம். அந்த பிள்ளைங்களுக்கு வேறு ஆசை இருக்கும். இப்போ அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? சைக்கிள் வாங்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை போடணும், நல்லா சாப்பிடணும், ஜாலியாக விளையாடணும், அந்த ஆசை தான் இருக்குது. ஆனால் தகப்படைய விருப்பம் இருக்கட்டும். ஆனால் அந்த மேன்மையான நோக்கம் என்று ஒன்று இருக்குது. அதே போல் நம்முடைய உலகத்தில் நமக்கு அநேக விருப்பங்கள், ஆசைகள் இருந்தாலும் உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய ஆசை என்ன என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் நாள்தோறும் வளர்ந்து பிறக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.
அதுதான் வாழ்க்கை நோக்கம். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஆத்துமா ரட்சிப்பு விலையேறப்பட்டது. திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்து என்ன சொல்லி யோவான் 10:10 அன்று வசனம் சொல்லுகிறார். ஸோ முதலாவது ஆத்துமா ரட்சிக்கப்படுகும் போது ஒரு குழந்தையாக நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். அந்த மறுபடியும் பிறந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் வேத வசத்தில் வளர்ந்து இந்த ஜெபத்தினாலும் துதினாலும் வேத வசத்தினாலும் பூர்ண புருஷனாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காக தான் நாள்தோறும் வேதத்தை வாசித்து, நாள்தோறும் ஜெபம் பண்ணி, நாள்தோறும் கர்த்தரை துதித்து கிறிஸ்துவின் சாயலை போல மாற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. குழந்தையாக மறுபடியும் பிறக்கிற நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து மரணம் வருவதற்கு முன்பதாக எவ்வளோ மேக்சிமம் நம்ம கிறிஸ்துவ சாயலை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ சாயலாக மாற வேண்டும். நம்முடைய சுபாவங்கள் மறுபமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் ஆலயத்தை வைத்து இப்படிப்பட்ட சத்தியங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆமென். சரி, அப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, அந்த ரட்சிப்பில் பூர்ணப்பட வேண்டும். ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, பைபிள் அநேக சத்தியம் சொல்லுது. இந்த பூமியில் என்னைக்காச்சும் சிங்கம் புல்லை சாப்பிடுமா? எந்த சிங்கமாச்சும் வெஜ்ஜு சாப்பிடுதா? உங்களை தான் கேட்குறேன். சிங்கம் வெஜ்ஜு சாப்பிடுமா? புல்லை சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன் சாப்பிடாது? ஆடு மாடுகள் புல்லை சாப்பிடுது. சிங்கம் புலி ஏன் புல்லை சாப்பிட மாட்டேங்குது? அது சாப்பிடக்கூடாது. யார் அது கற்றுக் கொடுத்தா? நம்ம சொல்லிக் கொடுத்தோமா? நீ நான்வெஜ் தான் சாப்பிடணும், நீ வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது நம்ம சொல்லிக் கொடுத்தோமா? இல்லையே. அது வாலண்டியராகவே அப்படி சாப்பிடக்கூடாது சொல்லி வச்சது யார்? அதை சிருஷ்டித்தவர் அப்படிப்பட்ட சுபாவத்தோடு அப்படிப்பட்ட ரத்தத்தோடு அதை படைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த சயின்டிஸ்ட் ஆச்சும் சிங்கத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி இன்னிலேருந்து நீ புல்லை தான் சாப்பிடணும் அப்படிதான் சயின்டிஸ்ட் இருக்காங்களா பூமியில்? ரத்தத்தையே அப்படி மாடிஃபை பண்ணி ரத்தத்தை ஆப்ரேஷன் பண்ணி இதுக்கப்புறம் நீ மாட்டை போல் என்ன பண்ணு, புல்லை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா? இது வரைக்கும் அப்படி நடந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள். ஏசாயா புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஓனாயும் மாட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். அப்பா, இப்படி பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குது பாருங்க. சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். ஓனாயோட சாப்பாடே ஆட்டுக்குட்டி தான். ஓனாய் ஆட்டுக்குட்டியை பார்த்து அடித்து கொண்டு சாப்பிட்ரும். பட் ஆனால் இந்த ஓனாய் என்ன பண்ணுது? ஆட்டுக்குட்டியே சாப்பிட மாட்டேங்குது. இந்த சிங்கம் ஆட்டை சாப்பிடணும், மாட்டை சாப்பிடணும். ஆனால் மாட்டை சாப்பிடாம அது என்ன பண்ணுதான்? புல்லை சாப்பிடுதான். ஆட்டை போல் மாறிட்டு, மாட்டை போல் மாறிட்டு அது இருதயம் ரத்தமே மாறி போச்சு. சிங்கம், நான்வெஜ் சாப்பிட்ற சிங்கம் வெஜ்ஜு சாப்பிடத்தக்கதான் மாறிடுச்சான். ஆமே, ஹல்லேலூயா. இது ஞானார்த்தமாக ஊமையாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் வசனம் சொல்கிறது யோவான் 3:6 சொல்லுகிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஸோ ஆதாம் பாவம் செய்த பிறகு எல்லா மனுஷனும் மாம்சத்தில் பிறக்கிறோம், ஜென்ம பாவத்தில் இருக்கிறோம். அதனால தான் மனுஷன் பாவத்தை தேடி போகிறான். கிறிஸ்துவை தேடி வருவதற்கு பதிலாக, வேதத்தை தேடி போவதற்கு பதிலாக, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக, ஒரு தூய்மையான நீதியான நியாயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக உலகத்தையும் மாம்சத்தையும் தேடி போகிறான் மனுஷன். காரணம் என்ன? அவனுக்கு கொடுக்குற நேச்சர் சுபாவம், ஜென்ம சுபாவம். ஆதாமின் சுபாவத்தினால்தான் கிறிஸ்துவுக்கு அதிகமாக இடம் கொடுப்பதை பார்க்கிலும், பரலோக மகிமைக்கு மனிதன் அதிகமாக நேரத்தை செலவதை பார்க்கலாம். உலகத்தின் காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் மாம்சத்தின் கிரிகளுக்கு அதிகமாக நேரத்தை செலவிடுறதுக்கு காரணம் உடைய நேச்சர் சுபாவம். எப்படி நேச்சுரலாகவே சிங்கம் ஆடு மாடுகளை அடித்து சாப்பிடுகிறதோ அதே போல் நேச்சுரலாக அந்த பூமியில் பிறக்கிற மாம்சத்தின் படி பிறக்கிற ஒரு மனிதன், எல்லா மனிதர்களும் நேச்சுரலாகவே மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறக்கிறவர்கள் ஆவியாக இருப்பான். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? அந்த மாம்சத்துக்குரிய மனுஷன் மேலே ஆவிக்குரிய மனுஷன் அவனை மறுபமாக்கணும். அதுதான் ரட்சிப்புன்னு சொல்கிறோம். மாம்சத்தை நேசிக்கிற மகனை, உலகத்தை நேசிக்கிற பிள்ளைகள், மனிதனை பரலோகத்தை நேசிக்கிற மனிதனாக மாற்ற வேண்டும். தம்முடைய சாயலாக அவனை மறுபடுத்த வேண்டும். தம்மை போல அவனை மாற்றம் அடைய செய்ய வேண்டும். அதற்காக தான் வேதத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் சொந்த குமாரன் அந்த பூமியில் நமக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தம் ஜீவனை இந்த பூமியில் விட்டு கொடுப்பதற்காக பிதாவாக தேவன் குமாரனை பூமியில் அனுப்பி வைத்து கொடுத்தார். காரணம் என்ன? உலகத்திலே கிடக்கிற நம்மளை, மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை ஆவின்படி வாழத்தக்கதாய், கிறிஸ்துவுக்காக வாழத்தக்கதாய் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை, நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காகவே தேவன் தமிழ் சொந்த குமாரனை அனுப்பித்து கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ மாம்சமாக இருக்கிற நாமெல்லாம் ஆவியாய் மாற வேண்டும். உலகத்தை நேசிக்கிற நாம் பரலோகத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களுக்கும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களும் நேரத்தை செலவிடுகிற நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களிலே, அவருடைய ஊழிய காரியங்களிலே அதிகமாக யோசிக்கும் சிந்திக்கும் நேரத்தை செலவிடும் தக்கதாய் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டி இருக்கிறது. ஆமென். இப்போ ரட்சிப்புனா என்ன? வெரி சிம்பிள். நான்வெஜ் சாப்பிட்ற சிங்கமெல்லாம் வெஜ்ஜு சாப்பிட்றது ரட்சிப்பு. ஆமென். அப்படி நடக்குமா?
இன்னும் சொல்ல போனால் 24 ஹவர்ஸும் ஃபோனில் இருக்க வாலிப பிள்ளைங்கள்லாம் 20 வருஷம் பைபிள் படித்தா ரட்சிப்பு. சண்டை போடுற பிள்ளைகள்லாம் சண்டையை நிப்பாட்டிட்டு சமாந்து பெற்றுக்கொண்டா ரட்சிப்பு. பொய் சொல்லி பொய்யா வாழ்கிற பிள்ளைகள்லாம் பொய்யை விட்டு நீதியாக நியாயமாக வாழ ஆரம்பித்தா அது ரட்சிப்பு. கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள்லாம் கொள்ளையடிக்க மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து உண்மையாக வாழ்ந்தாங்களாம், அது ரட்சிப்பு. ஆமென். சகைங்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் பண ஆசை உள்ளவனாக, பொருளாசை உள்ளவனாக, அநியாய வட்டி வாங்கி அநியாயமாக சம்பாதிக்கிற ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். சகை அவன் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். அவன் கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவன் ஆசை கொண்டான். அத்தி மரத்தில் ஏறி உட்காந்துருக்கிறான். கிறிஸ்து வரப்போகிறார், அவரை பார்ப்போம் என்று சொல்லி ஆசையாக அவன் ஏறி உட்காந்துருக்கிறான். கரெக்டாக ஏசப்பா அங்கே வந்தார். சகுவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் கூப்பிடுறார், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி அவன் மனசில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அநியாயமாக சம்பாதிச்சான், ஆனால் மனசுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. பொதுவாகவே அநியாயமாக சம்பாதிச்சா சமாதானமாக இருக்காது. 10 ரூபா சம்பாதிச்சாலும் நியாயமாக உழைச்சி சம்பாதிச்சா நிம்மதியாக தூங்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்போம். அநியாய சம்பாதி தூங்க விடாது. மனசு குற்ற மனசாட்சி வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் ஒருபோதும் குற்ற மனசாட்சியோடு வாழாதிருங்கள். கில்ட்டி கான்சியஸ் நம்மளை கொன்னுடும். அந்த உலகத்தில் மனுஷன் கில்ட்டி கான்சியஸுக்கு இன்றைக்கி அந்த மனசாட்சி கூட இல்லாமல் செத்து போச்சு அநேகருக்கு. ஆனால் கில்ட்டி கான்சியஸ் ரொம்ப டேஞ்சர். நம்ம மனசாட்சியில் சுத்தமாக இருக்கணும். நம்ம கான்சியஸை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அந்த கான்சியஸ் சுத்தமாக வைக்கிறது. அப்படி ஒரு வேலை மிஸ்டேக் பண்ணிட்டு தெரிஞ்சிச்சுன்னா இயேசு ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நம்மளை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நாள் ஒருபோதும் கில்ட்டி கான்சியஸில் வாழாதீங்க. சகைக்கு வாழ்ந்தது அவன் கில்ட்டி கான்சியஸ். அநியாயமாக சம்பாதிச்சிட்டான், அவனை தூக்கம் வரமாட்டேங்க, சமாதானம் இல்லை. தூங்கினாலே அந்த என்ன சொல்கிறது, அந்த நிம்மதி இல்லை. அநியாய சம்பாதித்தினால் மனசில் சமாதானம் இல்லை, போராடுகிறான். நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கெல்லாம் பணத்தை சம்பாதிச்சிட்டான், ஆனால் ஒரு நிம்மதி இல்லை. மனசில் பெரிய போராட்டம், என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவன் கிறிஸ்துவை குறித்து, ரட்சகர் குறித்து அவன் கேள்விப்பட்டு ஒருவேளை அவரை சந்திக்க நேரிட்டான். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் ஆண்டவரை சந்திக்க வருகிறான். அவன் நினைச்சது நடந்துச்சு. ஆமென். இயேசு வந்தார், அவனோட பேசினார். அவன் கூட கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. நடந்த உடனே அந்த சகைக்குள்ள மாற்றங்கள் வருகிறது. அந்த ஆத்மா உணர்வடைகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. நான் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கியிருந்தான், நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் உடனே ஒரு அறிக்கை செய்கிறான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏசு அப்படி செய்யணும்னு சொல்லவே இல்லை. அவனுக்குள்ளே வாலின்ச்சியாக அந்த மாற்றம் வருகிறது. அந்த சிந்தையில் மாற்றம் வருகிறது, அந்த இருதயத்துக்குள்ளே மாற்றம் வருகிறது. ஆண்டவர் அதை குறித்து ஒரு வார்த்தையும் பேசலை. சும்மா கரம் பிடிச்சி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நடந்திருப்பார். இயேசுவோட 5 நிமிஷம் நடந்த பொழுதே சகையோட மனசு மாறிவிட்டது, அவன் சிந்தையை மாறிவிட்டது, அவன் கேரக்டர் மாறிவிட்டது. இத்தனை ஆண்டு காலமாக, 10 ஆண்டுகளாக, 20 ஆண்டு காலமாக அநியாயமாக சம்பாதிக்க வேண்டுங்கிற ஆசை அவனை விட்டு வேரோடு பிடுங்கப்பட்டது. இயேசு ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம எண்ணங்களை மாற்றுகிறவர், நம்ம சிந்தைகளை மாற்றுகிறவர், நம் கேரக்டரை மாற்றி விடுவார். இயேசு பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவர் கரம் பிடிச்சு நடக்கும்போது அந்த பரிசுத்தம் நமக்குள்ள அப்படி பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் வேறு எந்த தெய்வத்துக்கும் அந்த சக்தி கிடையாது. உலகத்தில் வேறு எந்த மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. நம்ம இயேசுவோடு நடக்கிற பொழுது ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், வேறு எந்த மார்க்கத்திலும் வேறு எந்த தெய்வத்துக்கும் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிற அந்த வல்லமை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தி நீதியாய் நியாயமாய் தூய்மையான வாழ்க்கை வாழத்தக்க அந்த ஸ்ட்ரென்த்தை பலனை தந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர்தான் மரித்து போன ஆத்மாக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. இயேசு நான் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன் என்று சொன்னான், யோவான் 10:10. ஸோ இயேசுவோடு கூட நடக்கிற பொழுது மரித்து போன நம்முடைய ஆத்மாக்குள்ளே ஜீவன் வருகிறது. அதனால தான் தூய்மையான வாழ்க்கை வாழத்தக்கதான் ஸ்ட்ரென்த் அவங்க பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்றால் என்ன? நான்வெஜ் சாப்பிட்ற சிங்கம் வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கு நான்வெஜ் தான் இன்ட்ரெஸ்ட். ஏன் ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணாது? வெஜ்ஜு சாப்பிடாது, புல்லை சாப்பிடாது. ஆனால் இயேசு தொட்டா அந்த சிங்கம் புல்லை சாப்பிடும். ஆமென். எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? மனிதன் உலகத்துக்காக வாழ்கிறான், அந்த சிற்றின்பத்துக்காக வாழ்கிறான். முச்செடி நடுவே விதைக்கப்பட்ட விதை போல் அநேக கவலைகளோடு பாரங்களோடு சஞ்சலத்தோடு வாழ்கிறான். மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால மாம்சத்தின் கிரியை மேலே அவன் கவனமாக இருக்கிறான். கண்களை நிச்சயனாலும் மாம்சத்தின் நிச்சயனாலும் பிடிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு தொடுகிற பொழுது, அந்த இருதயத்தை தொடுகிற பொழுது அது மாற்றம் அடைகிறது, ஜீவன் அடைகிறது. அவன் பரலோகத்தை விரும்புகிற பிள்ளையாய், கிறிஸ்துவை விரும்புகிற பிள்ளையாய், அவன் சமூகத்தை நாடுகிற பிள்ளையாய், அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிற இருதயமாக அந்த இருதயம் மாற்றப்படுகிறது. ஆமென். இருதயத்துக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. இயேசு ஒரு மனிதன் தொடுகிற பொழுது அந்த இருதயத்தை மாற்றி விடுகிறார். அந்த சிங்கம் பாருங்கள், எப்போவுமே நான்வெஜ் தான் சாப்பிடும், ஆடு மாடுகளை தான் சாப்பிடும். அதை தொட்ட அந்த தேவனுடைய வல்லமை அதை தொட்ட உடனே அதுவும் ஆடு மாடுகளை போல புல்லை சாப்பிடுகிற சிங்கமாய் மாறிவிட்டது. ஒரு மாற்றத்தை, ஒரு கேரக்டர் மாற்றத்தை, ஒரு சுபாவ மாற்றத்தை அங்கே தேவன் எழுதி வைத்திருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவால் தொடப்படுகிற பிள்ளைகள் கேரக்டரில் மாற்றம் வருகிறது. பொய்யான வாழ்க்கை விலகி நீதியான வாழ்க்கை வந்து விடுகிறது. மாயமான வாழ்க்கை விலகி சத்தியமான வாழ்க்கை வந்து விடுகிறது. ஆமென். இது நம்மளால் முடியாத காரியம்.
ஆனால் தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம அப்படியாய் மாற்றுகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சிலருக்கு பார்க்க 2 கிட்னியும் இந்த உலகத்தில் சிலருக்கு என்ன ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு கிட்னி இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம். சிலருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடும். டயலிஸ் பண்ணுவான், வாரத்துக்கு 1 முறை 2 முறை டயலிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன்னா அது கிட்னி என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி மனுஷன் ஆத்துமா கெட்டு போயிருக்கிறது, அந்த இருதயம் கெட்டு போயிருக்கிறது. அந்த கெட்டுப்போன இருதயத்தை கர்த்தர் ஆப்ரேஷன் பண்ணி நல்ல இருதயமாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நல்ல இருதயமாக மாற்றுவார். அந்த இருதயத்தை மாற்ற உடனே ஆப்ரேஷன் நடந்தோடனே பாருங்கள், அவங்க சுகமாய் வாழ்வாங்க. அந்த கெட்டுப்போன கிட்னி ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி வேறு நல்ல கிட்னி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து மரணம் வருகிற வரைக்கும் அந்த சரீரம் சுகமாக இருப்பது போல கெட்டுப்போன மனுஷோட வாழ்க்கை, கெட்டுப்போன மனுஷோட இருதயத்தை இயேசு தொடுகிற பொழுது அந்த இருதயத்தில் மாற்றம் வருகிறது. அந்த இருதயம் சுகமாக்கப்படுகிறது. அந்த இருதயம் பரிசுத்தம் அடைகிறது. தேவனுக்காய் வாழத்தக்கதாய், அவருடைய மகிமைக்காய் வாழத்தக்கதாய் அந்த இருதயம் மாற்றப்பட்டு விடுகிறது. ஆமென். அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு மதம் மாற்றுகிறவர் அல்ல, வாழ்க்கையை மாற்றுகிறவர். இயேசு மதம் மாற்றுகிறவர் அல்ல, நம்ம இருதயத்தை மாற்றுகிறவர். பொய்யான வாழ்க்கையில், மாய்மாலமான வாழ்க்கைகளை, அசுத்தமான வாழ்க்கைகளை, அருவருப்பான வாழ்க்கையை மாற்றி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழத்தக்கதாய் இயேசு அந்த இருதயத்தை மாற்றி விடுகிறார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பரிசுத்தமுள்ள ஆண்டவர், பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அதுக்காக எவ்வளோ பெரிய அற்புதம் செய்வார், எவ்வளோ பெரிய வியாதியை சுகமாக்குவார், எவ்வளோ பெரிய அசுத்தாவின் துரத்தை விடுவார். ஏன்னா எதற்காக, ஒரு மனிதன் பரிசுத்தத்தை வாஞ்சி விட்டால், பரலோகத்தை வாஞ்சித்து விட்டால், அதுக்காக தேவன் தம்முடைய கிருபையில் கட்டளையிட்டு அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான சத்தியம். எது ரட்சிப்பு என்றால், 4 ஆடு மாடுகள் சாப்பிடுகிற சிங்கத்தினுடைய சுபாவம் ரத்தமே மாறி போச்சு பாருங்க. ரத்தமே மாறி போச்சு, கேரக்டர் மாறி போச்சு, சுபாவம் மாறி போச்சு. சிங்கத்தோட சுபாவத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தோம், நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க. இயேசு அறிவதற்கு முன்பதாக நாமளும் சிங்கத்தை போல் இருந்தோம். நம்முடைய டேஸ்ட் எல்லாம் உலகத்து மேலே இருந்துச்சு. பாவத்தை டேஸ்ட் பண்ணிட்டோம், உலகத்தை டேஸ்ட் பண்ணிட்டோம், மாம்ச இச்சைகளை டேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கோ பரலோக மகிமையை நாம் டேஸ்ட் பண்ணத்தக்கதாய் நம்ம இருதயத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்கள். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும், ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு, ஏனெனில், அந்த வசனம் அன்லைன் பண்ணுங்கள், ஏனெனில் முற்காலத்திலே நாமும், அந்த வசனம் பாருங்கள், புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் ஒருவர் பகைக்கப்படத்தக்கவர்களுமாயிருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவினால் தொடப்படாத, அந்த இருதயம் ரட்சிக்கப்படாத மனுஷன் எப்படி இருக்கிறானாம், தூஷிக்கிறவனாக இருக்கிறான். தகப்பனை தூஷிப்பாங்க, தாயை தூஷிப்பாங்க, உடன்பந்த சகோதர தூஷிப்பாங்க, அரசியல்வாதிகளை தூஷிப்பாங்க. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அத்தனை பேர் மனிதன் என்ன செய்கிறான், தூஷிக்கிறான். ஸோ கிறிஸ்துவினால் தொடப்படாத இருதயம் தூஷிக்கிற நாவாக இருக்கிறது. ரெண்டாவது சண்டை பண்ணுகளாக இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன, அந்த நேச்சுரல் சுபாவம், மாம்சம் மனுஷன் சண்டை போடுகிற ஒரு சுபாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறான், சண்டை பண்ணாமல் இருக்கு. அப்புறம் தொடர்ந்து வாசிக்கும் போது புத்தியினராக இருக்கிறாங்க, புத்தி இல்லாமல் இருக்கிறாங்களாம். புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஞானமாக நடக்காத ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படியாதவர்கள். ஒபீடியன்ஸ்ன்றதை வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடுவான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். சிலலாம் பாருங்கள், அப்பா அம்மா சொல்ல கேட்க மாட்டான், அண்ணன் தம்பி சொன்னாலும் கேட்க மாட்டான், புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஒய்ஃப் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஒருத்தருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், முரட்டாட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, முரட்டுத்தனமாக வாழ்ந்துகிட்டே இருப்பான். இதெல்லாம் மாம்ச சுபாவம், பழைய மனுஷன், கீழ்ப்படியாதவர், வழி தப்பி நடக்கிறவர். இந்த வழியில் கிழக்க போகணும், மேற்க போவான், வடக்க போகணும், தெற்காக போயிட்டு இருப்பான். வழி தப்பி நடக்கிறவர். சிம்சோன் தாய் தகப்பன் வழி போயிட்டே இருக்கிறான். திடீர்னு என்ன பண்ணால், வழி தப்பி நடந்து ஒரு சிங்கத்தை கொன்று போட்டு அந்த சிங்கத்தில் இருந்த தேனை சாப்பிட்டு தீட்டுப்பட்டு தன் வாழ்க்கையை இழந்து போனான்னு வசனம் சொல்லுது. வழி தப்பி நடப்பது, கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். வழி தப்பி நடக்கிறவன், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துர்குணத்தோடும் பொறாமை, தன்னை காட்டில் யாரும் பெருசாக இருக்கக்கூடாது, அதான் பொறாமை. 1000 காட்டில் நான் தான் ஹீரோ, மற்றவங்களாம் ஜீரோ, அதான் பொறாமை. அது இருக்கவே கூடாது. ஆமென். பொறாமை அப்படின்னு லூசிபரோட சுபாவம், அது பிசாசுடைய சுபாவம். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தங்களை காட்ட மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்கள் அப்படின்னு பிலிப்பில் வசனம் இருக்குது. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். கிறிஸ்து எவ்வளோ பெரிய தெய்வம், தெய்வகுமாரன், வானத்துக்கு பூமிக்கும் பிதாவை திரியக தேவனில் 2வது குமாரனாக இருக்கிறார். சாதாரண மீனவர்களை மீன் பிடிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கதை தேடி போனார். பாரபட்சம் இல்லை, ஸ்டேட்டஸ் பார்க்கல, படிப்பு பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல. தன்னை எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ அவ்வளோவா கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆள் யாராச்சும் இருக்கீங்களா?
கிறிஸ்தவோட பெரிய ஆள் யாராச்சும் இருக்கீங்களா அந்த பூமியில்? அவ்வளோ பெரிய தெய்வம், ஸ்டேட்டஸ் பார்க்காம, ஈகோ பார்க்காம, மீன் பிடிக்கிற மீனவர்களை தேடி சென்று அவர்களை தமக்காக தெரிந்து கொண்டு அவர்களே விலையேற்பட்ட அப்போஸ்தலர்களாக மாற்றி இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். பவுலையும் தெரிந்து கொண்டார், மகா பெரிய மேதையாகிய பவுலையும் கத்த தெரிந்து கொண்டார், சாதாரண மனிதர்களாகிய மீன்பிடிகளும் கத்த தெரிந்து கொண்டார். ஸோ தேவன் யாரையும் பாரபட்சம் பார்க்கறதில்ல, தேவன் எல்லோரோடு கூட சமமே பழகுகிற நல்ல இருதயம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் பொறாமை என்பது லூசிபரோட சுபாவம். நான் தான் ஹீரோ, நான் இருக்கிற இடத்துல நான் தான் ஹீரோ, மற்றவங்களாம் ஜீரோன்னு நினைக்கும். அதான் அந்த லூசிபரோட சுபாவம். ஸோ அது இருக்கக்கூடாது. துர்குணம், நற்குணத்துக்கு ஆப்போசிட்டான சுபாவம் துர்குணம். ஸோ துர்குணத்தெல்லாம் விட்டு விலகி யாரையும் பகைக்காமலும் நான் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுவது. அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு இதெல்லாம் சிங்கத்தோட சுபாவம், இதெல்லாம் சிங்கத்தோட சுபாவம், மாம்சத்தின் சுபாவமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சுபாவத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்ம கிருபையாக நம்ம தேடி வந்து நம்ம மேலே நம்ம ரத்தத்தை பொழிந்து நம்மளை ரட்சித்து தெய்வீக சுபாவங்களை கர்த்தர் மாற்றி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு கூறுகிற பிள்ளைகளாய், சமாதானம் உள்ளவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய், இச்சடக்கம் உள்ளவர்களாய், ஆவின் கனிகளை நிறைந்து எல்லோரும் நேசிக்கிற இதயம் உள்ளவர்களாய் தேவன் நம்மளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவின் கனிகள் 9 நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். கிறிஸ்து அறிவதற்கு முன்பதாக இந்த சிங்கத்தை போல மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தோம், பொறாமைப்படுவர்களாக இருந்தோம், துர்குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், எல்லோரும் பகைக்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் இன்று ஆண்டாக இயேசு கிறிஸ்து நம்ம இருத்துக்குள் வந்தபடினாலே அன்புள்ள பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார், பொறுமைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய தெய்வீக சாயலில் நம்மளை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், ஒரு உலக ரட்சகராக இருக்கிறார். மாம்சத்தின் கிரிகளில் இருந்தும் உலகத்தின் ஆவிலிருந்தும் தேவன் நம்மளை கிருபையாய் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கதை ஒன்று இருக்குது, ஃபாரினில் நடந்த ஒரு கதை. ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன், எல்லாம் நாய்க்குட்டி வாங்கி வளர்க்குறாங்க. பட் இவருக்கு என்ன ஆசை? பன்னிக்குட்டி வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. ஆமே, இவர் ஆசையை பாருங்கள், வித்தியாசமான ஆசை. பன்னிக்குட்டி வாங்கிட்டார். வாங்கி கொண்டு வந்து அதை குளிப்பாட்டி சூப்பராக ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து அதுக்கு போட்டு அதுக்கு தான் குடும்பத்தில் அதுக்குன்னு ஒரு ஹாலை வச்சு, ரூமை வச்சு அதில் வளர்த்துக்கிட்டே நல்லா நான் தான் சாப்பிட்ற ப்ரெட்டெல்லாம் கொடுத்து வளர்த்துட்டே இருக்கிறார். கயிறு போட்டு கட்டி சாயங்காலத்தில் வாக்கிங் கூப்பிட்டு போவார். அப்படி வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறார். பக்கத்தில் திடீர்னு என்ன இருக்கும்? சாக்கடை இருக்கும். டம்முன்னு போய் விழுந்துச்சு, சேத்துல விழுந்துச்சு. இந்த எஜமானுக்கு ஒரே மனசில் கஷ்டம். சே, விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை குளிப்பாட்டி இவ்வளோ சுத்தம் பண்ணி இவ்வளோ சாப்பாடு கொடுத்து அப்படி வாக்கிங் கூப்பிட்டு போனால் போய் எங்கே விழுந்துச்சு? சேத்துல விழுந்துச்சான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு அது மறுபடியும் அதை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சு மறுபடியும் கழுவி சுத்தம் பண்ணி மறுபடியும் வேறு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு வாரம் மறுபடியும் வீட்டில் வச்சுருக்கிறான். மறுபடியும் 2வது வாரம் மறுபடியும் வாக்கிங் கூப்பிட்டு போனார். சேம் பிரிச்சேன். 2வது முறை என்ன பண்ணிவிட்டு மறுபடியும் சாக்கல் வந்து போச்சு. ஒவ்வொரு முறை வாக்கிங் கூப்பிட்டு போகும்போதும் இந்த பன்னிக்குட்டி போய் எங்கே தான் விழுகுது? சாக்கில் தான் விழுகுது. இந்த எஜமான் சோர்ந்து போனார். சே, இந்த பன்னி என்ன தான் பண்ணாலும், எவ்வளோ கழுவி சுத்தம் பண்ணாலும், எவ்வளோ காஸ்ட்லியாக சோப்பை போட்டாலும், எவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸை போட்டாலும் போய் எங்கே தான் விழுகுது? சாக்கிலே விழுகுது. சோர்ந்து போனார். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். அவர் வெட்டினரி டாக்டர். அவரை விசிட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்தார். உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது இந்த டாபிக் வருது. இந்த மாதிரி ஒரு பன்னிக்குட்டி வாங்கி வச்சு வளர்க்குறேன், அது அப்படி போகும்போதெல்லாம் என்ன பண்ணிடுது? அது சேத்துல விழுந்து நான் என்ன செய்யட்டும்? அந்த டாக்டர் சிரிச்சிட்டா சொன்னாராம், என் கிளினிக்கு நாளைக்கு கொண்டு வாங்க, ஒரு மைனர் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுறேன். அந்த மைனர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணாது, அந்த சேத்துல போய் விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம். இம்மீடியட்டாக நான் அடுத்த நாள் கொண்டு போகிறாரு. கிளினிக்கில் கொண்டு போயிட்டு அந்த பன்னிக்குட்டிக்கு என்ன பண்ணியாச்சு? ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் வாக்கிங் கொண்டு போகிறாரு. அந்த பன்னிக்குட்டி அந்த சேத்தை பார்க்குது, கண்ணு காணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்துச்சான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. சேத்துல என்ன பண்ணலை? விழுகவே இல்லை. ஒரே சந்தோஷம். இந்த எஜமான் டக்குன்னு ஃபோன் எடுத்து அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணார். டாக்டர் இந்த மாதிரி வாக்கிங் கூப்பிட்டு போனேன், பன்னிக்குட்டி என்ன பண்ணவே இல்லை, சேத்துல விழுகவே இல்லை. என்ன பண்ணீங்க? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அந்த பன்னிக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஹார்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஹார்ட்டில் ஆட்டுக்குட்டி ஆட்டை வச்சுட்டேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. பன்னியின் இருதயத்தை வெட்டி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஆட்டு இருதயத்தை என்ன பண்ணிட்டேன்? உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இயேசு என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனுஷோட இருதயத்தில் இருக்கிற அந்த மாம்சத்துக்கு இருக்கிற அந்த ஆட்டை வெட்டி எடுத்து விட்டு அங்கே விலையேறப்பட்ட ஒரு புதிய இருதயத்தை வைக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம இருதயம் மாற்றப்பட்டால் தான் வாழ்க்கை மாறும். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷோட இருதயம் மாறினால் தான் சுபாவங்கள் மாறும், இருதயம் மாறினால் தான் கேரக்டர் மாறும், இருதயம் மாறினால் தான் நன்மை செயலாக மாறுவாங்க. ஏன் துன்மார்க்கலாக இருக்கிறோம், ஏன் பகைக்கிறோம், ஏன் பொறாமை வாழ்கிறோம்? இருதயம் சரியில்லை. இஸ்ரவேலே, நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயம் பொல்லாப்பற கழுவு என்று எரேமியா 4:14 சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எரேமியா 4:14. ஸ்தோத்திரம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவு உள்ளதான் ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை என்ன செய்யுங்க? பொல்லாப்பற கழுவுங்க. இயேசு என்ன செய்கிறாராம்?
நம்மளை தேடி வந்து நம்மளுடைய பழைய ஹார்ட்டை கெட்டுப்போன இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போட்டுட்டு ஒரு புதிய இருதயத்தை வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு பேர் தான் மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டுட்டு சதையான இதுதான் ரட்சிப்பு. இதுதான் இயேசு செய்கிறார். இயேசு தேடி வருகிற, ஒரு நாடி வருகிற, அவரை துதிக்கும்படிக்கு சாலத்துக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாராம்? இருதயத்தை மாற்றுகிறார். ஆமேன். கல்லான இதயத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு சதையான இதயத்தை தருகிறார். பகைக்கிற, வெறுக்கிற, மாம்சத்தின் கிரைகளுக்கு நடப்பிக்கிற இருதயத்தை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு ஆவின் கனிகளால் நிறைந்த ஒரு நல்ல இருதயத்தை வைத்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி கிட்னி கெட்டு போனால் சரீரம் கெட்டு போகும். அவன் ஆட்டோமேட்டிக்காக வேறு கிட்னி மாற்றினா தான் அந்த சரீரம் சுகமாகிறது போல் ஒரு மனுஷன் ஏன் கெட்டு போகிறான்? அவன் இருதயம் கெட்டு போயிருக்கு, ஜென்ம சுபாவத்தில் கெட்டு போயிருக்கிறான். இயேசுக்கு அது தெரியும். அதனால தான் என்ன செய்கிறார்? அவர் ஆலயத்துக்கு வர பிள்ளைகளுக்கு ஹார்ட்டை மாற்றுறார். இந்த ஹார்ட்டை கெட்டு போயிருந்தால் தான் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. உன் ஹார்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன்? மாற்றி விடுகிறேன்னு சொல்லி கல்லான இருதயம். கல்லான இருதயம் எப்படி இருக்குதுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, ஈவு இருக்காது, இறக்கம் இருக்காது, மனசாட்சி இருக்காது. அதுதான் கல்லான இருதயம். இன்றைக்கி எவ்வளோ பேர் குடும்பத்தில் ஈவு இல்லாமல், இறக்கம் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆமாம் தானே? என்ன கவனிங்க, குடும்பத்தில் ஈவு இல்லாமல், இறக்கம் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் வாழ்கிறவங்க எத்தனை பேர்? அதாவது துணிகரமாக பாவம் செய்யல எத்தனை பேர்? குடிச்சு வெறிச்சு இஷ்டம் போல் வாழ்கிறவங்க எத்தனை பேர்? காரணம் என்ன? கல்லான இருதயம். கல்லான இருதயம். இயேசு என்ன செய்கிறாராம்? அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போட்டுட்டு ஒரு சதையான இருதயத்தை தருகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் ரட்சிப்பு. இது வேற யாரும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இயேசு ஒருவரே அதை செய்கிறார். சங்கீதம் 3 கடைசி வருஷம் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசு தான் அதை செய்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு சதையான இருதயத்தை தந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக தான் இயேசு நாடி வருகிறோம். அதான் உலகம் மதம் மாத்திரான்னு சொல்ல, மதம் மாற்றலை, ஹார்ட்டே மாற்றுறார், வாழ்க்கையை மாற்றுகிறார், அநியாயத்தை மாற்றுகிறார், அநீதிகளை மாற்றுகிறார், பாவ வாழ்க்கையை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒரு தூய்மையான வாழ்க்கை தந்து இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தேவன் நல்லவர். ஸோ எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுவதற்காக தான் தேவன் நம்ம தொடர்ந்து வாசித்தோம்ல 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஒருவர் தான் தேவன். காட், ஒன்லி ஒன் காட். ஆனால் ஆழ்த்தத்துவம் உள்ளவராக திரியேக தேவனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. நான் இருந்த அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் அநேக மத்தியஸ்தர்கள் உண்டு. நூற்றுக்கணக்கான புனிதர்களை மத்தியஸ்தராக வைத்து வழிபடுகிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. ஸோ அன்னை மரியாளும் மத்தியஸ்தராக இருந்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி அந்த அன்னை மரியாளையும் மத்தியஸ்தராக வைத்து வழிபடுகிற ஒரு பெருங்கூட்டம் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாக கிறிஸ்து இயேசு அவரே. மத்தியஸ்தர் ஒருவர் தான். 1 யோவான் 2:1 வசனத்தின்படி வாசித்து பாருங்க. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இயேசு தான் நம்ம மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசு ஒருவரே பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்னும் எபிரேயர் 7:25 கூட அப்படி தான் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தர் ஒருவரே. அங்கே புனிதர்கள் இல்லை, அங்கே அன்னை மரியாளும் இல்லை. ஆமேன். இயேசு தான் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் இன்றைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் அநேக மத்தியஸ்தர் இருப்பதாக அவங்க போதிக்கப்படுகிறார்கள், அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் வேதவசனம் நமக்கு அப்படி போதிக்கலை. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தியம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இயேசுவே நமக்காக மரித்தவர். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனுஷனாக கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் சொல்லுங்கள், இதற்காகவே நான் உலகத்தில் அத்தனை ஊழியக்காரர்களும் எதற்காக, இன்னும் உலகத்தில் இருக்கிற அது எந்த திருச்சபையாக இருந்தாலும், ஆர்சியாக இருந்தாலும், சிஎஸ் இருந்தாலும், ஆவிக்குரிய திருச்சபைகள் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவள் எதை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, கிறிஸ்து இயேசு அவரேன்னு பிரசங்கிக்கணும். ஆமென். அல்லேலூயா.
அதை பிரசங்கிப்பதற்கு தான் முழு உலகத்துக்காக கத்த தம்முடைய தூதர்களை தம்முடைய ஊழியக்காரர்களை கத்த தெரிந்து கொள்கிறார். எதற்காக நான் இயேசுவே அவரே இரட்சகர் என்பதை பிரசங்கிப்பதற்காக, பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தான் தம்முடைய பிள்ளைகளை கத்த தெரிந்து கொள்கிறார். ஊழியக்காரர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிறேன் போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன்னு சொல்கிறார். ஆமேன். பவுல் அப்போஸ்தலன் சாட்சி, நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் பொய் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த வசனம் அப்படி உள்டா படிச்சிங்களேன்னா, நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அப்போ சில சத்தியத்தை சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் பொய் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமேன். அந்த பொய்யை நம்பினா ஏமாற்றப்படுவோம், வஞ்சிக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்கு தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக, பாவத்தை மன்னித்து நம்மளை சுகமாக்கி ஆத்மக்கள் ஜீவனை வைத்து கிறிஸ்துவோடு பூர்ண புருஷனாக நம்ம மாற்றி பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தம் சொந்த ரத்தத்தை சிந்தினவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லும். அந்த ரத்தத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். இருதயத்தில் மாற்றம் வருகிறது, சுபாவத்தில் மாற்றம் வருகிறது. எப்படி வெளியேற போய் அந்த சிங்கம், ஒரு காட்டில் வாழுகிற சிங்கம், நான்வெஜ் சாப்பிட்ற சிங்கம் அப்படி நான்வெஜ் சாப்பிடாம புல்லை சாப்பிட்றது போல அந்த கேரக்டரை மாற்றி விடுகிறா, ரத்தத்தையே மாற்றி விடுகிறா, சுபாவத்தையே மாற்றி விடுகிறா. இது இயேசு ஒருவராலே செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டுட்டா ஹார்ட்டு மாறிடும். எத்தனை லட்சங்கள் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க. நம்ம எங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு பாஸ்டர், குன்றத்தில் இருக்கிறார் பாஸ்டர் ஒருத்தர், பயங்கரமான குடிகாரர், பயங்கரமான ட்ரிங்க்ஸு, பயங்கரமான குடிகாரர். குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு பயங்கரமாக அடிப்பார். அவர் மேலே 17 கேஸ் இருந்துச்சான். எத்தனை கேஸு? 17 கேஸு, கிரிமினல் குற்றவாளி. ஆனால் எப்படி அந்த மனைவியோடைய ஜபத்தினால தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி பாஸ்டர் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடுகிற பொழுது இருதயம் மாறுகிறது, கேரக்டர் மாறுது, அவங்க விருப்பங்கள் மாறி விடுகிறது, அவங்களோட ஆசைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் தேவன் மாற்றுகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உலகத்துக்காக வாழ்கிற மனுஷனை, மாம்சத்துக்காகவே வாழ்கிற மனுஷனை பரலோக மகிமைக்காக வாழத்தக்கதாய் ஒரு கேரக்டர் சேஞ்சஸ் அதை தேவன் தருகிறார். அதுக்காக தான் ஆலயத்துக்கு வரும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு சமாதானத்தின் தேவன், அவர் நமக்கு பூர்ணமான சமாதானத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. பாடுங்க. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா ஆயத்தமாவோ, ராஜா ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். பாடுங்க. பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ஆயத்தமாவோ.
கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஸோ நமக்கு 1000 ஆசை இருக்குல்ல அந்த பூமியில். கார் வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்க, ஸ்கூலு, பேரம் பேத்தி, இப்படி உலகத்தின் ஆசைகள் அநேகம் உண்டு. ஆனால் பரலோகத்தின் ஆசை என்ன? நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் அடைந்து பூர்ணப்பட வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்று தான் பரலோகம் நமக்கு விரும்புகிறது. அப்படி மாற ஆசைப்பட்டீங்களாவே உங்களுக்கு ஹெல்த்லி பிளஸிங் ஸ்டார்ட் ஆகும். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஆசைப்படுறீங்களே அந்த உலகத்தில் அநேக நன்மைகள் தேவையாக இருக்குது. ஏன்னா பூமியில் சரீரத்தில் வாழ்கிறோம். சரீரத்தில் வாழ்கிற அப்படின்னாலே பூமியில் அநேக தேவைகள் நமக்கு உண்டு. அநேக தேவைகளோடு நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன? முதலாவது இங்கே ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். கல்லான இருதயம் உங்களை விட்டு எடுபட்டு போய் ஒரு சதையான இருதயம் உங்களுக்கு வைக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரைகள் வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்பட்டு ஆவின் கனி உள்ள இருதயமாக உங்கள் இருதயம் மாற்றப்பட வேண்டும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கிறிஸ்துவ சாயலாக மாறுவதுக்கு உங்களை டெடிகேட் பண்ணிட்டாலே சகையை போல் ஒன்றும் செய்யலை, ஆனால் என்ன பண்ண செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனைக்குள்ளே வருகிறான், ஒரு அறிக்கைக்குள்ளே வருகிறான், ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருகிறான். அந்த நாளை தனியாக விட்டு கொடுப்பேன்னு சொல்லுகிற அந்த டிசிஷன் அவன் எடுக்கிறான் பாருங்கள். நான் அதை செய்து முடிக்கலை. அந்த டிசிஷன் எடுத்த பொழுது இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இந்த காலை வேளையில் அந்த வார்த்தை கேட்குற நீங்கள் வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம், சில தீமைகள் இருக்கலாம், ஆனாலும் நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி சின்ன ஒரு டிசிஷன் எடுத்துட்டாலே வாழ்க்கையில் பிளஸிங் வந்து சேரும். உலகத்துக்காக வாழ மாட்டேன் ஏசப்பா, சிட்டி என்பதுக்காக வாழ மாட்டேன் ஏசப்பா, உமக்காக வாழ எனக்கு கிருபை செய்யுங்க, டெடிகேட் பண்ணுறேன்ப்பா அப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாலே ஆண்டு ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த பாதையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்று கிருபையை நடத்தி அவரே நம்மளை பூர்ணப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, அப்படி நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கும் உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது என்ன நடக்கும் பாருங்கள். அதே ஏசாயா புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தில் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அந்த ரட்சிப்பு என்பது அந்த மாம்சத்தின் சுபாவத்திலிருந்து ஆவின் சுபாவத்தை நம்ம மாற்றப்படுகிறது. அதை தேவனே செய்கிறார். அப்படி செய்கிற பொழுது என்ன நடக்கும்? 65 நான் 17 வாசிக்கிறேன், கவனிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினவர்களில் நீ நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு எனக்கு இந்த பூமியில் ஒரு மகிழ்ச்சி தேவைப்படுதில்ல? சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம், மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறோம். கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, ஒரு சர்ச்சாக இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறோம். யாரையுமே துக்கமாக வாழணும்னு நினைக்கல, கண்ணீரோடு வாழணும்னு யாரும் நினைக்கல. எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் வாழணும்னு நினைக்கிறோம். முடியலையே. ஏன் முடியல? அவ்வளோ பெயின் இருக்குது ஃபேமிலிக்குள்ளே, அவ்வளோ வலிகள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ பாவக்கிரைகள், சத்துரு போராட்டங்கள் குடும்பத்தில் நிறைந்திருக்கிறபடினால மகிழ்ச்சியாக வாழ நினச்சாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியல. ஆண்டவர் என்ன செய்கிறான்? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை ரட்சிப்பேன். ஆமே, நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களை ரட்சிக்க போகிறேன். உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கல்லான் இதயத்தோடு இருக்கிறார்களோ அந்த கல்லான் இதயத்தை கர்த்தர் ஆப்ரேஷன் பண்ணும்போது தொடுகிற பொழுது ஒரு சதியான இதயமாக மாறுவார்கள். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். கர்த்தர் என்னை மாற்றினார், என்ன தேவன் மாற்றினார். ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் என் மூலமாக அநேகர் மாறுவதற்கு கர்த்தர் கருவியை பயன்படுத்தும். அதே போல் கர்த்தர் முதலாவது உங்களை மாற்றுவார், அதுக்கப்புறம் உங்கள் மூலமாக குடும்பத்தை தேவன் மாற்றுவார். முதலாவது யார் ஆண்டவர் தேடி வருகிறார்களோ அவளை தேவன் தொடுகிறார், அவள் இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார், அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறார், அவளுக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். முதலாவது ரட்சிப்பு ஆண்டவர் தேடி வருகிற பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் மூலமாக தான் அந்த குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் அந்த ரட்சிப்பு கடந்து போகிறது. ஸோ முதலாவது நீங்கள் ஆண்டவர் தேடி வருகிற அப்படின்னாலே முதல்ல உங்கள் இருதயத்தை ஆண்டவர் தொடுவார், உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை கணவனுக்காக நீ ஆண்டை தேடி என் கணவன் மாறினா போதும் தேடி வருவீங்க, என் பிள்ளைகள் மாற்றம் வந்தால் போதும் தேடி வருவீங்க. அதெல்லாம் செகண்ட். முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. முதலாவது உங்களை கர்த்தர் ரட்சிப்பார், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார், உங்களுக்குள்ள ஒரு களி கூறுகிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். அவர் சிருஷ்டிப்பார் என்று வேதம் சொல்லுவார். 18ஆம் வசனத்தில் நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் என்று வசனம் சொல்லுவோம். அந்த சிருஷ்டிப்பதை தான் நம்ம ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று சொல்லுகிறோம், ஆவிலாம் ஜலத்தில் மறுபடியும் பிறந்த அனுபவம் என்று சொல்லுகிறோம், மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிற அனுபவம் எல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிறது. அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயம் வருகிறது. இது வரைக்கும் கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கல, உலகத்துக்காக வாழ்ந்தோம், மாம்சத்துக்காக வாழ்ந்தோம், பாவத்துக்காக வாழ்ந்தோம், இனி கிறிஸ்துக்காக வாழ்வோம்ங்கிற உணர்வை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். அந்த உணர்வு வந்துட்டால் நான் இயேசுக்காக வாழ்வேன், பரலோக மகிமைக்காக வாழ்வேன்னு நீங்கள் அது டெடிகேட் பண்ணிட்டாலே நீங்கள் அந்த ரட்சிப்பு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. 19ஆம் வசனம் பாருங்கள். நான் எருசலேமின் மேல்
களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் மதிலினி கேட்கப்படுவது. அப்படி ஆண்டவர் இருதயத்தை தொட்டுட்டா, வாழ்க்கையை தொட்டுட்டார்னா, இந்த குடும்பத்தில் காணப்படுகிற அழுகையின் சத்தங்கள், கூக்குரலின் சத்தங்கள் மாறி போய்டும். அன்றைக்கி எவ்வளோ பேர் குடும்பத்தில் தூங்கும்போது கண்ணீரோடு தூங்குறாங்கல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் படுக்கையை என் கட்டிலை கண்ணீரால் நினைக்கிறேன். இன்னொரு வசனம் இருக்கு, என் கட்டிலை கண்ணீரால் நினைக்கிறேன். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா அப்சலோம் சொந்த மகனை கொல்ல பார்க்குறான். எவ்வளோ ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம், ஏகப்பட்ட பர்சனல் ப்ராப்ளம். தாவீதையும் உபத்திரத்தையும் நினைத்தருளும் என்று சொல்லி சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஏகப்பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், சொந்த குடும்பத்தார் மூலமாக பாடுகள். அதனால் அவன் கட்டிலே கண்ணீரால் நினைத்தான் என்று வேதம் சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இன்றைக்கு அப்படி கண்ணீரோடு வாழ்கிற பிள்ளைகள் உண்டு. துக்கத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் உண்டு. நிம்மதி இல்லாமல் சமாதானம் வாழ்கிற பிள்ளைகள் உண்டு. அவள் அழுகையின் சத்தத்தோடு கூக்குலோடுகிற பிள்ளைகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ்னால கூக்குலோட பிள்ளைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, நான் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிப்பார். சத்ருனால் தான் நமக்கு அந்த வாழ்க்கையில் அழுகைகள், சத்ரு மூலமாக தான் வாழ்க்கையில் போராட்டங்கள். இந்த சத்ரு கிரியைகளை கர்த்தர் அதம் பண்ணுவார். இந்த சாத்தான கிரியைகளை கர்த்தர் அதம் பண்ணுவார். இந்த தீமையான காரியங்களை குடும்பத்துக்கு கர்த்தர் அதம் பண்ணுவார். நம்ம சரியாக கிறிஸ்துக்குள் வாழ நம்ம டெடிகேட் பண்ணும்போது, சரியாக நம்ம ஜெபிக்க நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது, அந்த தீமையான கிரியைகளை காரியங்களை கர்த்தர் அதம் பண்ணி சத்ருவை சங்கரித்து நாம் அவருக்குள் மகிழ்ந்து கழிக்க வந்திருக்கத்தக்கதாய் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் நம்ம வாழ்க்கை எல்லைகளை விட்டு குடும்பத்தை விலகி போகத்தக்கதாய் இயேசுவே நமக்கு கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் இயேசு? இதற்காக தான் இயேசு இப்படிப்பட்ட குடும்பங்களை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி சத்ரு பிடிந்த தீமன் பிடிந்து நம்மளை விடுவித்து ஒரு சந்தோஷமாக சமாதானம் வாழ்வதற்காக தான் கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அது ஒரு ஆசீர்வாதம். தொடர்ந்து வாசித்து பாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறார் என்றால் 21வது வசனத்தில் 65-21 வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது என்ன? செய்கிற காரியம் வாய்க்கலை. ஒரு 2 ஜான் ஏறினா 4 ஜான் வழுக்குது, 4 ஸ்டெப்பு ஏறினா 8 ஸ்டெப்பு கீழே வழுக்குது. சம்பாதிக்கிற பணமெல்லாம் பொத்தலான பயில போல வீணாய் போகிறது. காரியங்கள் வாய்க்கலை. அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பங்களிலே காரியங்கள் வாய்க்கலை. கட்டி எழுப்பப்பட முடியல, வீட்டை கட்ட முடியல, கட்டின வீட்டுக்குள்ளே வாழ முடியல, திராட்சை தோட்டத்தை நாட்ட முடியல, அந்த கனிகளை புசிக்க முடியல. அப்படியே நாட்டினாலும் கனியை புசிக்க முடியல. அங்கே தீமைகள் சூழ்ந்திருக்கிறது, அங்கே வேதனைகள் சூழ்ந்திருக்கிறது, காரியங்கள் வாய்க்கலை, வாழ்க்கையில் முன்னேறி போக முடியல, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல என்று சொல்லி கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற பொழுது, கர்த்தரால் மீட்கப்படுகிற பொழுது வீடுகளை கட்டுவார்கள், கட்டின வீட்டுக்குள்ளே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டுவார்கள், நாட்டின திராட்சை கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவன் செய்கிற காரியம். நிறைய பேர் பாருங்கள், மேரேஜ் ஆன ஒரே மாதம் டைவர்ஸ் ஆன பிள்ளைகள் நீங்கள் எவ்வளோ பேர்? ஒரே மாதத்தில் டைவர்ஸ், 1 டேவில் டைவர்ஸ் ஆன பிள்ளைகளாக இருக்கிறான். ஒரே நாளில் டைவர்ஸ். எவ்வளோ கொடுமையாக உலகம் போய்கொண்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டை கட்டவும், திராட்சை தோட்டத்தை நாட்டவும், அதன் கனிகளை புசிக்கவும் பரலோக தேவனே அனுக்கிரகம் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உபாகம் 28ஆம் அதிகாரம் வாசிக்கிற பொழுது அவ்வளோ சாபங்களால் நிறைந்திருக்கிறது அங்கே அந்த வேத புஸ்தகம் அதிகாரத்தில். அத்தனைக்கு காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கவனிக்காமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், தங்களுக்கு தாங்களே வாழ்கிறபடினால்தான், தேவன கட்டளைகளை கற்பனை மீறி நடக்கிறபடினால்தான் இந்த சாபங்கள் வந்து பலிக்கிறதாக அங்கே வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தியத்தை கவனமாக கேட்டு அது கற்பனை கைக்குள்ள வாழ் நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது வீட்டுகளை கட்டுவோம், திராட்சை தோட்டத்தை நாட்டுவோம், வாழ்ந்து சுகமாயிருப்போம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆலயத்து வந்து அவரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் பலிக்கும். உங்கள் வீட்டை கட்டுவாங்க, கை செய்கிற காரியம் வாய்க்க, வாழ்ந்து சுகித்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசந்தப்படி வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டி அவன் கனிகளை புசிப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? உபாகம் 28:1 ஃபாலோ பண்ணுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். என்ன செய்யணும்? சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கும். டபுள் கேம் டபுள் ஆக்ட்லாம் பண்ணக்கூடாது. டபுள் ஆக்ட் தான் பயங்கர டேஞ்சர். அது பரிசேயனுடைய ஆவி. ஆனால் உண்மையாக செவி கொடுத்தீங்களன்னா சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல இப்போ வீடுகளை கட்டுவாங்க, இல்லை குடியிருப்பாங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டுவாங்க, அந்த பலனையும் புசிப்பாங்க என்று வேதம் நமக்கு போதிக்குது. அது ஒரு பிளஸ்ஸிங். தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்களான்னா கர்த்தர் நல்லவர். 23ஆம் வசனம், அவர்கள் விருதமாக உழைப்பதில்லை, அவள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பாள். என்ன வாக்குத்தத்தங்க! மீட்கப்படுகிற பிள்ளைகளுக்கு, ரட்சிப்பு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு, புதிய வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரயாசங்கள் வீணாய் போகாது.
உழைப்புகள் வீணாய் போகாது. அதெல்லாம் சேர்த்து வைக்கத்தக்கதாய் மீதம் எடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். விருதாவாக உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவளோடு கூட அவர்கள் சந்தானமும் அவர்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். பிள்ளைகள் துன்மார்க்கமாக இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, பிள்ளைகள் சமாதானமாக இருப்பாங்க, பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாள்னு வேதம் சொல்லுது. தெய்வ பயம் ரொம்ப முக்கியம். கடைசி நாட்களில் இந்த உலகம் தெய்வ பயத்தை மிஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நினச்சிங்களா? தெய்வ பயம் உலகத்தை விட்டு போயிட்டே இருக்குது. மனசாட்சிக்கு பயப்படுற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. கடவுளுக்கு பயப்படுற பயம் மனுஷன் விட்டு எடுபட்டு போயிட்டே இருக்குது. அதனால தான் பாருங்கள், தேசங்கள் கெட்டு குட்டி சேவராக போகுது. அமெரிக்க தேசம் சீர்கெட்டு போய் கிடக்குதுன்னு சொல்கிறோம். காரணம் என்ன? மனசாட்சிக்கு பயப்படுற பயம் மிஸ் பண்ணிட்டான், கடவுளுக்கு பயப்படுற பயத்தை மிஸ் பண்ணிட்டான். அந்த தெய்வத்துக்கு பயப்படுற பயம் மிஸ் ஆகிடுச்சுனாலே எல்லா நன்மைகளும் மிஸ் ஆகிடும். சுகம் மிஸ் ஆகிடும், சமாதானம் மிஸ் ஆகிடும், பிளெஸிங் மிஸ் ஆகிடும், எல்லாமே போயிடும். இப்போ உங்களுக்கு எனக்கும் கடவுளுக்கு பயப்படுற பயமும் மனசாட்சிக்கு பயப்படுற பயம் வந்துட்டா இந்த பூமி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் ஒரு மனுஷன் தொடுகிற பொழுது முதலாவது நமக்கு தெய்வ பயம் வந்து விடுகிறது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்னோட 24வது வயசில் ஆண்டு என்னை தொட்டுட்டார். 24 அட் த ஏஜ் ஆஃப் 24 ஏசனை தேடி வந்தார். இது வரைக்கும் எனக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்ணலை. அப்படி வாழ்க்கை ஆண்டவரையும் மாற்றிட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கடவுளுக்கு பயப்படுற பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்த உடனே நாமளே ஆட்டோமேட்டிக் லைஃப்பை சரி பண்ணிக்கிறோம். ஐயோ, என் தேவன் என்னை பார்க்கிறா, நான் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் என்ன பண்ணாலும் என் ஆண்டவன் என்னை கண்ணோக்கி பார்க்கிறாருங்கிற உணர்வை தேவனை தந்து விட ஒரு தெய்வ பயத்தை, அது நமக்கு கிஃப்ட்டு. பரலோகம் கொடுக்க மிகப்பெரிய ஆசீர்வாதம். கார் வீடை காட்டிலும் தெய்வ பயம். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். பிள்ளைங்க தெய்வ பயத்தோடு வளர்ந்துட்டா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வேறு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க விட்டாலும் அந்த பிள்ளை தெய்வ பயத்தோடு வாழ்ந்துட்டா கோதுமை மணியாக இருப்பான். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். தெய்வ பயம் இல்லாமல் எத்தனை லட்சம் சம்பாதிச்சா குடிச்சு வெறிச்சு விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி வாழ்க்கை துன்மார்க்கம் வாழ்ந்து கெட்டு போகிற பிள்ளைகள் இந்த பூமியில் பெருகி இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் அவள் தெய்வ பயத்தோடு வாழ்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். தெய்வ பயம் மற்ற எல்லா உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் வெளியேறப்பட்டது. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்களா? குடும்பம் பரலோகமாக மாறணும்னா பிள்ளைங்க கர்த்தராலே போதிக்கப்படணும், பெற்றோர்கள் கர்த்தராலே போதிக்கப்படணும். மனசாட்சிக்கு பயந்து தெய்வத்துக்கு பயந்து வாழ நம்ம அர்ப்பணிச்சுட்டா நம்ம வீடு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். கடைசியாக 65:24 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவள் பேசும்போதே நான் அப்போ தான் ஜெபத்தை கேட்குறாராம். பாவத்தோடு ஜெபம் பண்ணால் ஜெபத்தை கேட்க மாட்டேன். நான் பாட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தை கேட்க மாட்டார். உண்மையாய் வாழ்ந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்து ஜெபம் பண்ணால் ஆண்டு ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படி எழுமி நிற்போமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவோம் அடைவோம் சித்தமாக இருக்கிறார். முதலாவது ரட்சிப்பு, அதுக்கு பிறகு தான் அந்த ஏசாயா 65 நம்ம வாசித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் செகண்டு. ஃபஸ்ட்டு ரட்சிப்பு, செகண்டு பிளஸ்ஸிங். இதுதான் வேதம் நமக்கு சொல்ல கற்றுக் கொடுக்குற ஃபார்முலா. அந்த காலை வேளையில் வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். கண்களை மூடி, ஆண்டவரே சகவே ரட்சித்தீரப்பா, சிங்கத்தை ரட்சித்து புல்லை சாப்பிடுகிறத போல மாற்றினீர், இருதயத்தை மாற்றினீர், ரத்தத்தை மாற்றினீர், சுபாவத்தையே மாற்றினீர். தீர்த்துவங்கள் வாசித்தவங்கள் மாம்ச மனுஷனை மாற்றுகிறீரப்பா. பொறாமையுள்ள மனுஷன், பகைக்கிற மனுஷன், துர்குணத்தோடு வாழுகிற மனுஷன், தெய்வ பயமில்லாமல் வாழுகிற மனுஷன், பூமிக்காக வாழுகிற மனுஷன், சிற்றின்பத்துக்காக பாவத்துக்காக வாழுகிற மனுஷனிலிருந்து ஒரு விடுதலை தருகிறீர். சுபாவத்தை மாற்றுகிற இயேசு, ரத்தத்தையே மாற்றுகிற இயேசு, விருப்பங்கள் ஆசைகளை மாற்றுகிற இயேசுப்பா. இந்த கால வேளை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் வரட்டும். எங்கள் வாழ்க்கை எந்தெந்த எல்லைகளுக்குள்ளே அந்த ஒரே ரட்சிப்பு வர வேண்டும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் கேரக்டரில், எங்கள் பிளட்டில் இயேசுவின் நாமத்தை இன்றைக்கி மாற்றம் வருவதாக, மாற்றங்கள் வருவதாக. அண்ட் அதுக்காக தான் சத்தியம் பேசப்பட்டிருக்கிறதப்பா. இப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? இப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா உங்களோட பேசினார் அல்லவா, முகமாய் பேசினார் அல்லவா. நீங்கள் ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றுங்கப்பான்னு ஒப்பு கொடுங்க. அது அவர் செய்வார். இப்படி அந்த பன்றிக்குட்டி இருதயத்தை ஆப்ரேஷன் செய்து ஒரு ஆட்டுக்குட்டி இருதயத்தை வைத்த பொழுது அந்த சுபாவம் மாறி போச்சோ, ஒரு சிங்கத்தின் இருதயம் பிளட்டு மாற்றப்பட்டு புல்லு சாப்பிடுகிற சிங்கமாய் மாறிவிட்டதோ, அதே போல் இயேசு உங்களை எண்ணெயும் தொடுகிற பொழுது, நம்ம இருதயத்தை தொடுகிற பொழுது நம்ம எண்ணங்கள் மாறுகிறது, சிந்தைகள் மாறுகிறது, கேரக்டர் மாறுது. நம் கிறிஸ்துவ போல வாழ ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே அந்த வெளியேறு பெற்ற வாழ்க்கையை, அந்த வெளியேறு பெற்ற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த இருதயங்கள் ஆண்டவரே மாற்றப்படுவதாக, இருதயங்கள் மாற்றப்படுவதாக, அந்த இருதயங்கள் ரட்சிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரே, சதியான இருதயத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. இந்த காலை வேலை ஜெப நேரம் தேவ சமூகத்தை அப்படியே ஒப்பு எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும்
உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு சரியான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, சரியான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துக்கு அழுகின் சத்தங்கள் மாறட்டும், கூக்குற சத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. குடும்பத்துக்கு தெய்வ பயம் வரட்டும் ஆண்டவரே. துன்மார்க்கமான கிரிகளெல்லாம் விலகி போகட்டும், சத்துருடைய கிரிகளெல்லாம் எங்கள் குடும்பம் விட்டு நீங்கி போகட்டும் அப்பா. ஒரு பரலோக குடும்பமாக மகிழ்ச்சியும் சமாதானமும் அன்பு நிறைந்திருக்கிற குடும்பமாக எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றி ஆசீர்வதிங்க எசப்பா என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில் ஜெப நேரம் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை எதெல்லாம் கண்ணீர் வர வலிக்கிறதோ இந்த ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் ஆண்டவரே இயேசுப்பா ஜெபத்தை கேட்கிற நேரம் அப்படியே டெடிகேட் பண்ணுங்க பார்ப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக ஆண்டு ஜெபத்தை கேட்பார், ஒரு மாற்றத்தை தருவார். எந்தெந்த எல்லைகளும் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டையிட வேண்டுமோ இந்த காலை வேலை இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். இயேசுப்பா ரட்சிக்க விரும்புகிறார். கணவனை மனைவியை பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். பொருளாதாரத்தை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, பிள்ளை ஜெபத்தை கேளுங்கப்பா. ஒவ்வொரு ஜெபத்தை கேளுங்கப்பா. கட்டில கண்ணீரால் நினைக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறானே. ஹல்லேலூயா. கண்ணீர் அனுபவங்கள் மாறட்டும். சில குடும்பத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு, கண்ணீரின் வாழ்க்கை உண்டு. சில பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. ஆண்டவரே ஜெபத்தை கேட்பேன் மறுவழி கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறீரப்பா. ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. குடும்பத்தை ரட்சியும், குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும். சத்துருடைய தீமைகள் சாத்தோட போராட்டங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தால். தீமைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே மகிழ்ச்சியும் கலிகூறுகிற அனுபவம் சமாதானமும் சுகமும் ஆண்டவரே வீட்டுக்குள்ளே வரட்டும்னு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வீடும் அப்படியாக மாறட்டும்னு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தொடுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம். அம்மே எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து. ஆமே ஐயா சுமந்து தீர்த்தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே,
நீதான் ஏசையா. கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ரட்சித்து எங்களை மறுபடியும் பிறக்க செய்து எங்களை சிருஷ்டித்து ஆண்டவரே, ஏசு 65 சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து பழிக்கத்தக்கதாய், ஒவ்வொரு குடும்பங்களிலும் பழிக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டுகிறபடினாலே ஸ்தோத்திரம். அழகின் சத்தங்களை மாற்றுகிறபடினாலே நன்றி. கூக்குரல் சத்தங்களை மாற்றுகிறபடினாலே நன்றி. குடும்பத்திலே மகிழ்ச்சியும் கலிகூற அனுமதி சமாதான சந்தோஷத்தையும் கட்டளிடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். வீடுகளை கட்டவும் திராட்சத்தில் நாட்டவும் காரியங்களும் வாய்க்கப்படவும் தக்கதாய் அனுகிரகம் செய்கிறபடினாலே நன்றி. அதுக்கு ரொம்ப சாபக்கிற சத்துரு போர்ட்டில் விளக்கி போடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற கர்த்தர் ஒவ்வொரு அப்படியே கர்த்தர் ஆசீர்வதியும் நன்மையால் நிரப்பும் சாட்சியவாள் அனுகிரகம் செய்யும். எல்லாம் துதிகரமாக உமக்கு இயேசு வந்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.